நாம் பரிசுத்த ஆவியானவரால் வாழ்கின்றபடியால் ஆவியானவருடைய ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைப்போம். கலாத்தியர் 5:25. வாக்கு திருத்தம். கர்த்தர் உனக்கு முன்னே போய் பள்ளமான நிலங்களை சமமாக்கி வெண்கலை கதவுகளை உடைத்து இருமாப்பு தாழ்ப்பாக்களை முறிப்பார். எசாயா 45:2. விளக்கம். இன்று ஆவியானவரால் வழிநடத்தின்படி நம்முடைய ஒவ்வொரு செயலையும் முடிவையும் எடுத்து வைப்போம். அவர் நம் பாதையை நோக்கி தடைகளை நீக்கி இந்த நாளில் பணிகளில் நம்மை வழிநடத்துவார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த நாளில் ஒவ்வொரு அடியிலும் ஆவியானவர் என்னோடு இருந்து வழிநடத்த ஒப்புக்கொடுக்கின்றேன். என் பாதையை செம்மையாக்கி தடைகளை நீக்கி உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்துவீராக. ஆமென்.